தமிழகத்தில் இந்த திறனற்ற திமுக அரசு இல்லை இந்து விரோத திமுக அரசு என்ன செய்யுது, இந்துக்களோட சுடுகாட்டை பட்டா போட்டு கொடுக்கறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய ஆலயங்களில் புகுந்து அங்கே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் காணாமல் போயிருக்கு. இந்த திராவிட ஆட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் இந்து அறநிலைத்துறை இடங்கள், அது நம்ம கோயிலுக்கு சொந்தமான இடம், நம்முடைய முன்னோர்கள் நம்ம கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போன இடங்கள். இதெல்லாம் கோயிலோட வளர்ச்சிக்காகவும் கோயிலில் எந்த ஒரு பணிகளும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த நிலங்களை பாதுகாக்க துப்பில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு. இதுல போன வருஷம் பாத்தீங்கன்னா இவங்க ஹைகோர்ட்ல போன வருஷம் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒன்று சொன்னாங்க, சுமார் ஒரு 1,40,000 கோடி என்னமோ நினைக்கிறேன். இவங்க நீதிமன்றத்தில் சொன்னாங்க, பல லட்சம் கோடி நிலங்களில் உள்ள கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, அதை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் சொல்லியிருந்தாங்க. இதே திமுக அரசு தான். கோவில் நிலங்களை பறிபோறவங்களால தடுக்க முடியல, கோவில் நிலங்களில் உள்ள கனிம வளங்கள் பறிபோவதை தடுக்க முடியல. ஆனா கோவில் சொத்தை கொள்ளையடிக்கிற மட்டும் தெளிவா இருக்காங்க. எல்லாரும் உட்காந்துட்டு மொத்தமா கொள்ளை எப்படி அடிச்சுட்டு போறதுன்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது சுடுகாட்டு வந்துட்டாங்க. இந்துக்களோட நம்முடைய முன்னோர்கள் கட்டின கோயில் இவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க நம்ம கோயில் கட்டி தரல. இப்ப நம்ம இது சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்குது சென்னையில, இல்ல இப்ப இதுல கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டேடியம் கட்ட போறாங்க. இந்த ஸ்டேடியத்துக்கு உள்ள வர்றதுக்கு பணம் வாங்கலாம் அரசாங்கம், ஏன்னா அவங்க கெட்ட இது ஸ்டேடியம், அதெல்லாம் விளையாட்டு மைதானங்கள். ஆனா ஆலயங்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக நம்முடைய நல்ல காரியத்துக்காக செஞ்ச விஷயம். அதை இவங்க உள்ள உட்காந்துக்கிட்டு நம்மகிட்டே பணம் வாங்கிட்டு உள்ள வர்றதுக்கு பணம், செருப்புறதுக்கு பணம், எல்லாத்துக்கும் பணம் வாங்கி நம்மளுக்கு சுரண்டியதோட நிப்பாட்டாம இப்போ சுடுகாட்டுல நிக்கிறாங்க. சுடுகாட்டு கூட நமக்கு இந்துக்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடாது என்பதுல தெளிவா இருக்காங்க இந்த திமுக அரசாங்கம். ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில பெரம்பூர் பக்கத்துல ஒரு 1.5 ஏக்கர் சுடுகாட்டு இடத்தை போராடி இந்து முன்னணி நீதிமன்றம் சென்று போராடி அந்த இடத்தை தக்க வைத்தது. இதே போல பல இடங்கள்ல இந்துக்களுக்கு சொந்தமான சுடுகாடுகள் பறி போய் கொண்டிருக்கின்றன. ஆனா இந்த பொன்னையார் சொன்ன பிச்சம் போட்ட பிச்சில திமுக அரசு என்ன செய்து, சர்ச்சைக்கு அந்த இடுகாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கு அபஸ்தான், அதாவது அவங்க முஸ்லிம்களுக்கு புதைக்கிறதுக்கும் புதிதாக இடங்களை கொடுத்துட்டு இருக்குது. அப்ப இங்க ஏற்கனவே இருக்கிற நம்முடைய பூர்வீக மக்கள் பல தமிழர்களுக்கு சுடுகாட்டு இடத்த பங்கு போடுவாங்க. ஆனா மதம் மாறி போனவங்களுக்கு நம்ம இடத்த எடுத்து பங்கு போடுவாங்க. இதெல்லாம் கேட்காம நம்ம போயிட்டு நாளைக்கு நம்ம தங்குற வீட்டை கூட பங்கு எடுத்து கையில கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு வீடு சொந்தம் கிடையாது, இது கிறிஸ்தவனுக்கு முஸ்லீம் தான் சொந்தம், நீ வெளியே போடா அப்படின்னு பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு கோயிலுக்கு நடந்தது, நேற்று கோயிலுக்கு நடந்தது, இன்னைக்கு சுடுகாட்டுக்கு நடக்குது, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நடக்கும்.